நிறைய ரியல் எஸ்டேட் இன்வெஸ்டர்ஸ் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னா, நான் இப்போ இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்றேன், என்னோட ஃபண்டு எப்போ டபுள் ஆகும் அப்படிங்கிறது தான் இருக்கு. இதை சில ஃபேக்டர்ஸ் மூலமா நம்ம கணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க எந்த ஏரியால இன்வெஸ்ட் பண்ண போறீங்களோ அந்த ஏரியாஸோட லாஸ்ட் 5 வருஷத்துக்கான கிராஃப் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஏரியா எவ்வளவு விலைக்கு போச்சு, 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன விலைக்கு போச்சு, 1 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு விலைகள் போச்சு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கணிங்க. ரெண்டாவது விஷயம், நீங்க ஒரு லேஅவுட்ல போய் இடம் வாங்க போறீங்க அப்படின்னா அந்த லேஅவுட்டுக்கு முன்னாடி ஏதாவது லேஅவுட்ஸ் இருக்கா, அந்த லேஅவுட்ல எவ்வளவு பிரைஸ் போகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. அந்த லேஅவுட்ல இருந்து நீங்க வாங்க போற அந்த இன்னொரு அடுத்த லேஅவுட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளவு தூரம் ஆகுது, இதுக்கு எவ்வளவு பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. மூணாவது விஷயம், நீங்க வாங்க போற லேஅவுட்டை தாண்டி வேற எது லேஅவுட்ஸ் இருக்கா அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டியும் செக் பண்ணுங்க. அப்படி செக் பண்ணும்போது உங்களை தாண்டி இருக்கக்கூடிய இடங்கள் எவ்வளவு விலை போகுது அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கும் போது இதுக்கெல்லாம் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குங்கிறத கணிக்கிறப்போ நீங்க சரியான விலையில இன்வெஸ்ட் பண்றீங்களாங்கிறதையும் உங்களால கணிக்க முடியும். இப்படி செக் பண்றதுக்கு அப்புறம் நீங்க வாங்க போற இடத்துக்கு டிமாண்ட் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. அதாவது நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், போய் நமக்கு ஒருத்தவங்க தகவல் சொல்றாங்கிறதுக்காண்டி ஒரு பிளாட்டை போய் வாங்குவோம். அது மாதிரி வாங்குறதை விட நீங்க உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு பிளாட் விற்கிறதுக்கு இருக்கு, நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, கண்டிப்பா பிரைஸ் ஹைக் நடக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது நீங்க அனலைஸ் பண்ண வேண்டியது அவங்க சொல்லக்கூடிய அந்த லேண்டுக்கு டிமாண்ட் இருக்காங்கிறது மட்டும்தான். அப்படி டிமாண்ட் இல்லை அப்படின்னா உங்ககிட்ட இருந்து வாங்குறதுக்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க. ஸோ நான் சொன்ன இந்த விஷயங்களை இன்னும் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பா எவ்வளவு நாள்ல உங்களோட ப்ராஃபிட் டபுள் ஆகும் அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்களே தெரிஞ்சுப்பீங்க.